பிரைஸ் லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு எனக்கு ஒரு கடையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க. நம்ம எத்தனையோ கடைக்கு போறோம், பணத்தை கொடுப்போம், ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோம், ரொம்ப சந்தோஷமா. ஆனா இந்த கடையில சில பொருட்களை மீட்க முடியாம நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஆமாங்க, அடகு கடை தான். நமக்கு பிரியமான சில நகைகளை வச்சுட்டு எப்படிதான் மீட்கிறதுன்னு தெரியாம வேதனையோட இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா பரமபிதா நம்மளாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆனா சத்துருனால பிடிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாகி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கோம். நம்மள மீட்டு எடுக்கிறதுக்காக தான் தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பூமியில அனுப்பிச்சு சிலுவை மரணத்துல அவருடைய ஜீவனையே கொடுக்க வச்சாரு. ஆமாங்க, ரோமர் 8:32 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமாங்க, முதல்ல இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து இனி பாவம் செய்யாது நம்ம வாழ்ந்தோம்னா மற்ற எல்லா ஆசீர்வாதமும் கூடவே வருமே. God bless you all.